ராட்டை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அ வந்திருக்கக்கூடிய அ டேவிட், சத்யராஜ், யோகராஜ் 3 லிசனர்ஸ் தொடர்ச்சியா கேட்கக்கூடியவங்க. ராட்டை தொடங்குன காலத்திலருந்து. கூட டெக்னிக்கல் சப்போர்ட் செய்யக்கூடிய திலீப் இருக்காப்புல. வழக்கமா நானும் ராமும் பேசுவோம். இன்னைக்கு நாங்க 6 பேர் சேர்ந்திருக்கிறோம். அதற்கு முக்கியமான காரணம் என்னன்னா, ரேண்டமா ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி அ நெறைய ஃபோன் கால்ஸ்லயே பேசுறோம். தனித்தனியான நபர்களோட. அவருடைய கேள்விகளுக்கு பதில் சொல்றோம். நெறைய நேரத்த தனித்தனியா செலவிடுறோம். ஒரு ரெபாசிட்டரி மாரி இருக்கட்டுமே! அப்படின்னு ஒரு சின்னதா ஒரு ஃபோன் கால்ல தான் இந்த பாட்காஸ்ட்ட தொடங்குனோம். நார்மலா ஃபோன் கால ரெக்கார்ட் பண்ணி கொஞ்சம் அ வாய்ஸ மட்டும் என்ஹான்ஸ் பண்ணி அப்படியே போஸ்ட் பண்ணிட்டுருந்தோம். அப்புறம் காலப்போக்குல அதற்கான பாட்காஸ்ட் மைக்லாம் வாங்குற அளவு கொஞ்சம் வந்த பிறகு YouTubeலயும் போட்டு கிட்டத்தட்ட இன்றோடு 3ஆம் ஆண்டை நிறைவு செய்கிறோம். இதனுடைய துவக்கமே ஒரு இன்ட்ரஸ்டிங்கான துவக்கம். நெறைய பேருக்கு தெரியாது. அதிலிருந்து சொன்னா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். நம்ம மெட்ராஸ் ஸ்கூல் ஆஃப் சோசியல் ஒர்க்ல கிரீன் எக்கனாமின்னு ஒரு நேஷனல் லெவல் செமினார் இருந்தது. அதில சிவ் விஸ்வநாத், இஸ்மாயில் உள்ளிட்ட பேராசிரியர்களும், அ மாநிலம் தழுவிய சுற்றுச்சூழல் சார்ந்து வேலை செய்றவங்க, சிறு வணிகத்துக்கு சப்போர்ட் பண்றவங்கன்னு சொல்லிட்டு, அப்புறம் நெறைய விஷயங்கள் நேச்சர் பில்டிங் அது நெறைய பேரலல் செஷன்ஸ் அதில இருந்தது. அதில ஒரு லான்ச் மாதிரி, ராட்டையோடைய லான்ச் மாரி, சாஃப்ட் லான்ச் மாரி பண்ணி, அ இதே தான் ஆகஸ்ட் மாசம் 20ஆம் தேதி நாம தொடங்குனோம். இதுவரைக்கும் ஒரு 208 அல்லது 10 எபிசோடு வரைக்கும் போயிருக்கலாம். ஏன்னா ஸ்பெஷல் எபிசோட்ஸ் நெறைய பண்ணதுனால அது கணக்குல இல்ல. ஆனா 40 சீசன் ஒவ்வொரு 5, 5 எபிசோடா 40 சீசன நம்ம நிறைவு செஞ்சிருக்கிறோம் இன்னையோட. 41வது சீசன் வர வெள்ளிக்கிழமை வரும். அப்ப இந்த 3 ஆண்டு காலம் வந்து ஒரு சோசியல் மீடியா அல்காரிதம் படி நம்ம இயங்கியிருந்தோம்னா, மில்லியன் கணக்குல வியூஸ் போயிருக்கும். தௌசண்ட்ஸ்ல சப்ஸ்கிரைபர்ஸ் உருவாகியிருப்பாங்க. இதெல்லாம் நெறைய பேருடைய கைடன்ஸா இருந்தப்ப கூட, எந்த காலத்திலயும் நம்ம வந்து இந்த ரொம்ப 1 நிமிஷம், 2 நிமிஷம், 30 செகண்ட்ல ஒரு கருத்த முழுமையா உரையாட முடியாதுங்கிறத உறுதியா நம்புறோம். 2வது ரொம்ப ஸ்லோ. இப்போ ராட்டைன்னு பேர் வச்சதுக்கு காரணமே அது பொறுமையா சுத்தணுன்றதுக்காக தான். அது ஒரு குறியீடு மாதிரி. ரொம்ப குறைவான எண்ணிக்கையில தான் இத லிசன் பண்றவங்க இருந்தாங்க ஆரம்பத்தில. இப்போ வாரத்துக்கு மொத்தமாவே ஒரு ஒரு 300லேருந்து 400 பேர் இந்த சேனல வந்து கடந்து போறாங்கங்கிறது ஒரு திருப்தி. அ பழைய எபிசோட் நெறைய கேட்கறாங்க இப்போ. அ ஒ இப்படி தான் நடந்திருக்கு. ஒரு குறைவான பொருட்செலவு, குறைவான கெட்ஜெட்ஸு, அ இதுக்கு அதிகம் பயன்படுத்தப்பட்ட ஒரு சோர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புத்தகங்கள் தான். அதிகமான புத்தகங்கள், மனிதர்கள், அனுபவங்கள தான் நம்ம சோர்ஸா வச்சுக்கிட்டோமே தவிர, ஒரு டெக்னிக்கல் டீமையும், இதுவரைக்கும் ஒரு ஒரு ப்ராப்பர் சாஃப்ட்வேர கூட வச்சு நம்ம இதில வேலை செய்யவே கிடையாது. அ முதல்ல ஃபோன் கால், அப்புறம் Zoom ரெக்கார்டு, அப்புறம் நேர்ல பார்த்தா மைக்ல 1, 2 ஃபோ அ ரெக்கார்ட் பண்றது. இவ்வளோதான். ரொம்ப குறைச்சலான ஒரு தொழில்நுட்பத்தை வைத்துக்கொண்டு கருத்த செறிவா பேச முடியுமா? அப்படிங்கிறதுனால தான். இங்க கூப்பிட்டவங்க ஒரு தொடர்ச்சியா கேட்கிறவங்க, ரொம்ப ரேண்டமா கூப்பிட்டோம். இன்னைக்கு காலையில திடீர்னு தோணுச்சு, அதனால கூப்பிட்டோம். ஆனா, ஒரு 30லிருந்து 40 நபர்கள் அ அ தொடர்ச்சியா எங்கேஜ் ஆகுறாங்க. அதுக்கு உதாரணம் வந்து ராட்டையுடைய கடைசியா நடந்த புத்தக வெளியீட்டு விழால வந்த நபர்களே அதுக்கு ஒரு சாட்சி. ஒரு 80லிருந்து 85 நபர்கள் நேரடியா வந்தாங்க. ஒரு ஷார்ட் நோட்டீஸ் தான். பெரிய புரோமோலாம் பண்ணாத, அ தனி செய்திகள்ல குடுத்து, வெவ்வேறு ஊர்ல இருந்து, தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்கள்ல இருந்து அந்த ராட்டையுடைய புத்தக நிகழ்வுக்கு வந்தாங்க. அது அதோட புத்தக வெளியீட்டுக்காகன்னு மட்டும் வரல. இந்த ராட்டையோட லிசனர்ஸோட கேதரிங் மாரி தான். வந்தவங்க எல்லாருமே நம்ம கேட்குறோம். அ அது எந்த அளவுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்ற உரையாடலும் நடந்தது. ஏய், நெறைய நம்ம கட்டணம் முகத்தை பாக்குறதுக்கே ஒருத்தர் வந்தாருயா. ஆமா, ஆமா. நான் அது மாரி கேட்டுட்டு இருக்கிறேன், இருந்தது. ஆனா வந்து ம். பார்த்ததே கிடையாது. உங்களை பார்க்கணும் தான் வந்தேன்னு சொல்ல வந்தவங்களும் அதிகம். ஆமா. அதனால இதுவரைக்கும் தடங்கலாயி நம்ம ஒரு 2 முறை 2 வாரம் மட்டும் ஸ்கிப் பண்ணியிருப்போம். இல்லன்னு சொல்லி. அ கிட்டத்தட்ட ஒரு அ 160 வாரங்கள் நம்ம வந்து தொடர்ச்சியா வேலை செஞ்சிருக்கோம். அதுவே ஒரு பெரிய தவம் மாதிரி தான்.
சின்ன வேலையாக இருந்தாலும் தொடர்ச்சியாக செய்யும்போது அது மிகப்பெரிய மன வலிமையோட தான் செய்ய வேண்டியதாக இருக்குது. அந்த வகையில் நம்மளே நம்ம பாராட்டிக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கிறோம். பட் லிசனர்ஸ் என்ன சொல்கிறாங்க, இது ஆரம்பத்துலேருந்து இப்போ இந்த 3 வருஷமும் தொடர்ச்சியாக கேட்குறவங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் உங்களுமே. நம்ம குறிப்பாக டேவிடும் யோகாவும் முதல் எபிசோட்லேருந்தே கேட்டுருக்குறாங்க. முதல் எபிசோட்லேருந்து நமக்கு மெசேஜ்லேயோ இல்லை வாய்ஸ் நோட்லேயோ அதனுடைய ஃபீட்பேக்கை கொடுத்துன்னு இருந்தவங்க ஆரம்பத்தில். அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக வார வாரம் அதே சொல்ல முடியாதுன்னு கேட்குறதோடு நிற்கிறாங்க. அதனால் இந்த 3 லிசனர்ஸ் விருந்தினர்கள்னு சொல்ல முடியாது, அவங்க இதில் ஒரு அங்கம்தான். கருத்தியல் ரீதியாகவும் நம்மளோட தொடர்ச்சியாக உரையாடி முரண்பட்டு இல்லை ஒத்து போய் அது மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்கக்கூடியவங்க தான். சத்யராஜும் அப்படிதான் பாண்டிச்சேரியிலேருந்து இணைஞ்சிருக்காரு. ஊடகம் சத்யராஜ் சார்ந்து ஆபீஸ் போகணும்னாரு. ஆபீஸ் போற நேரத்துல நான் நிக்க வச்சிருக்கேன். ஆமாம் அவர்கிட்ட முதல்ல ஆமாம் கேட்டுருவோம். கேட்டுருவோம். அதனால் பாண்டிச்சேரியிலேருந்து இணைஞ்சிருக்கிற சத்யராஜ் வந்து நீங்கள் இந்த ராட்டையை எப்படி பார்க்குறீங்க, அதனுடைய மாற்றம், இன்னும் என்ன செய்யலாம் அப்படிங்கிறத உங்கள் கருத்தாக சொன்னால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கு வணக்கம். முன்னாடி சத்யாவுக்கு பத்தி ஒரு சின்ன அறிமுகம். அவர் வந்து ஒரு பிரபலமான ஆர்ஜே. பாண்டி ஏஆர்ல துவங்கினாரு. அப்பவே அவருக்கு வந்து ரசிகர்கள் கூட்டம் ரொம்ப அதிகம். ஆல் இண்டியா ரேடியோவில் மணிக்கணக்காக வந்து ஒரே ஆளாக வந்து பேசி பாடல்களை பாடி எல்லாம் பண்ணியிருக்காரு. நிறைய பாடல்களை போட்டு மக்களுக்கு ரசிகர்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணக்கூடியவர். அதுக்கப்புறம் சமீபத்தில் சந்திக்கும் போது ராட்டையை பற்றி அவரே பேசினாரா, எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. இவர் மாதிரி ஆளுங்கெல்லாம் அந்த பிரபலங்கள்லாம் நம்மளை கேட்குறாங்களே அப்படின்னு. அதனால அவர் இன்னைக்கு இணைஞ்சது ரொம்ப பெரிய விஷயம். தேங்க்யூ சத்யா, ரொம்ப நன்றி. உங்களுடைய கருத்து நீங்க முதல்ல கேட்டதுக்கு இப்ப கேட்டதுக்கு நாங்க எப்படி இருக்கிறோம் என்னன்றதை நீங்க பதிவு பண்ணலாம். நீங்க பிஸியான டைம் மார்னிங் ஃபோன் பண்ணியிருக்கிறோம். ஸோ எவ்வளோ நேரம் உங்களால் முடியுமோ நீங்க சொல்லிட்டு நீங்க கிளம்புறதா இருந்தா கூட கிளம்பிக்கலாம். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். முதல்ல அந்த ராட்டை 3வது விஷயம் தொடங்குறதுக்கு என்னுடைய சார்பா மிகப்பெரிய வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் ஹாய் அண்ட் குட் மார்னிங். ஏன்னா நான் ராம் சார் சொன்ன மாதிரி ரொம்ப வருஷமா டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் வானொலின்றதை தாண்டி அங்கிருந்து அலோ எஃப்எம் பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னா அலோ எஃப்எம்க்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது ரெயின்போ எஃப்எம் எப்படி இருந்தது, ஆல் இண்டியா ரேடியோ எப்படி இருந்துச்சு, அதுல இருந்து அலோ எஃப்எம் எவ்வளவு பெரிய வளர்ச்சி அடைஞ்சு எவ்வளவு பெரிய மக்களை கவர்ந்து இருக்கு, அதுக்கான காரணம் என்ன அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது ஸோ அதனோட ஸ்டாண்டர்டுக்கும் என்னோட ஸ்டாண்டர்டுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருந்துச்சு. இந்த ஸ்டாண்டர்டை நான் ராட்டை கூட ஒப்பிட விரும்புறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா இப்போ பாஸ்கரன் நான் சொன்ன மாதிரி ராட்டை ரொம்ப ஸ்லோவா தான் சுத்தும், அதனால இது ஸ்லோவா தான் ரன் ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அப்படி இல்லை, ராட்டை ஸ்லோவா சுழன்றாலும் அதனுடைய அந்த சஸ்டைனபிலிட்டி இருக்கு இல்லைங்களா, அதனுடைய தரம் இருக்கு இல்லைங்களா, அந்த தரம் உலக தரம் என்னைக்குமே, இன்னைக்கு இல்லை அது இன்னும் 100 ஆண்டு ஆனாலும் அதனோட தரம் மாறாது. ஏன்னா ராட்டையால செஞ்ச ஒரு நெய்யக்கூடிய ஒரு விஷயம், ஒரு நூலா இருக்கட்டும், ஒரு ஆடையா இருக்கட்டும், அதனுடைய தரம் என்னைக்கும் அது ஒரு ஸ்டாண்டர்ட் தான். அதுக்கு மேல இம்ப்ரெஸ் பண்ணக்கூடிய விஷயமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அதனுடைய ஈர்ப்பா இருக்கட்டும், யாருக்கும் குறைய போறது இல்லை, குறையும் குறையாது. இன்னைக்கும் அம்மா கையால செய்யக்கூடிய கொழுக்கட்டைக்கு எந்த அளவுக்கு வேல்யூ இருக்குதோ அதே வேல்யூ கடைசி வரைக்கும் இருக்கும். என்னதான் அதுக்கான மிஷின்ஸ் வந்தாலும் அதுக்கான எக்யூப்மெண்ட்ஸ் வந்தாலும் அதனுடைய வேல்யூ வேற. கையால பிடிச்ச கொழுக்கட்டைக்கு கைரேகை பதிஞ்சிருக்கும், அந்த கொழுக்கட்டை அது ரொம்ப ரொம்ப டேஸ்டா தான் இருக்கும், அதனோட சுவையே வேற. அப்படிதான் ராட்டையும் நான் பாக்குறது அப்படிதான். இப்போ உதாரணமா கிராமங்கள்ல பாத்துக்கிட்டீங்கன்னா வில்லேஜ் வெப் கேமரான்னு சொல்லுவோம். அதாவது வில்லேஜ் வெப் கேமரானா ஆயாக்கள்னு சொல்லுவோம். அந்த ஆயாக்கள் பேசக்கூடிய நியாயம் இருக்கு பாருங்க, அதுல அவ்வளோ விஷயம் இருக்கும். ஏன்னா லைக் அதுக்காக நான் இதை நியாயம்னு நான் ஒப்பிட விரும்பல. இருந்தாலும் அந்த நியாயத்துக்குள்ள நல்லது இருக்கும், சில கெட்டது இருக்கும். பிளஸ் நல்லது நடக்குது அப்படின்னா அவங்க மூலியமா நிறைய நல்லதுகள் நடந்துட்டு இருக்கும். அதனாலதான் வில்லேஜ் வெப் கேமரான்னு சொல்லுவாங்கல்ல. அண்ட் ஈவன் டீ கடை பெஞ்சுன்னு சொல்லுவோம். அந்த டீ கடை பெஞ்சுன்றது டீ கடை பெஞ்சுக்குள்ளார நிறைய 2 பேர் பேசிப்பாங்க, அன்னைக்கு நாட்டு நடப்பை பத்தி சொல்லுவாங்க. அது மூலமா நிறைய நல்லது நடக்கும். அங்கிருந்து தான் புரட்சி ஸ்டார்ட் பண்ணுச்சுன்னு கூட சொல்லலாம் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும். சோ நம்ம சோவியத் யூனியன் மாதிரி பெரிய புரட்சி எல்லாம் அங்க வேற எப்படி ஏற்பட்டுச்சுன்னு நமக்கு அதுல பெரிய அறிவு இருக்காது, பண்பட்ட நாலேஜ் இருக்காது. நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு புரட்சி எங்க ஏற்படுது அப்படின்னா, இன்னைக்கு ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா டீ கடையில உட்காந்து பேசிட்டா போதும், அது பெரிய வேல்யூவான விஷயமா மாறிடும். அப்படிதான் நான் ராட்டையை பாக்குறேன். சோ ஒவ்வொரு நாளும் கரண்ட்ல நடக்கக்கூடிய ஒவ்வொரு இஷ்யூவா இருக்கட்டும், ஒவ்வொரு நிகழ்வா இருக்கட்டும், ஒவ்வொரு நாட்டு நடப்புகளா இருக்கட்டும், இது எல்லாத்தையும் கொண்டு வந்து ஸோ அவங்களுக்குள்ளார ஒரு கதை நயமா ஸ்டார்டிங்ல இனிஷியல்ல பேசும்போது கண்டென்ட்டை தாண்டி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கும். இவங்க ஏன் கண்டென்ட்டை விட்டு வெளியில போறாங்களோ அப்படின்னு இருக்கும். ஆனா கண்டென்ட்டுக்குள்ளதான் பேசிட்டு இருப்பாங்க. உதாரணமா சூழலியல் சார்ந்து பேசுறாங்க அப்படின்னா அந்த சூழலியல் சார்ந்து எனக்கு தெரியாது, எனக்கு அந்த அளவுக்கு லைக் நாலேஜ் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அதை தாண்டி பேசிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது, எப்ப புரிஞ்சுக்கிறதுன்னு இருக்கும். ஸோ இவ்வளோ எக்ஸ்ட்ரீமான ஒரு ரொம்ப ஹியூஜான ஒரு கண்டென்ட் தேவையா அப்படின்னு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம பாமர மக்களுக்கு தேவையான கண்டென்ட்டையும் கொடுப்பாங்க.
அப்ப யோசிக்க தோணும். ஆமா கரெக்ட் தான்ல. அங்க போயிட்டு இங்க வந்து தொட்டிருக்காங்க. ரெண்டுத்தையும் ஒரு கனெக்ட் இருக்கு. சயின்ஸுக்கும் நமக்கு ஆன்மீகத்துக்கும் ஏதோ டச் கொடுக்குற மாதிரி ஒரு விஷயத்த பேசுறாங்களே நல்லா இருக்கு அப்படின்னு கேட்டிருக்கிறேன். அந்த மாதிரியான எபிசோட்ஸும் இருக்குது. அதுக்கப்புறம் இப்ப நான் ஒரு 3 வருஷத்துல அலோ எஃப்எம்ல லேர்ன் பண்ணிக்கிற விஷயம் என்னன்னா, நிறைய கெஸ்ட்டை இன்டர்வியூ பண்ணியிருக்கிறேன். நிறைய கெஸ்ட் திரைப்பிரபலங்கள், எழுத்தாளர்கள், இன்னும் சூழலியல் சார்ந்த நபர்கள், இவங்களெல்லாம் இன்டர்வியூ பண்ணும்போது நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் என்னன்னா, அவங்க கிட்ட ஏதோ ஒரு விஷயம் இருக்கும். அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னு இருக்கும். இந்த விஷயத்தை ஃபுல்லா நான் ராட்டையில கேள்விப்படுவேன். ராட்டையில கேட்கும்போது நான் ஸ்பாட்டிஃபைல பாத்துக்கிட்டீங்கன்னா யுஎஸ் பாசிட்டிவிட்டி, அதுக்கப்புறம் விகடனுடைய டிபேட் ஷோ, இந்த மாதிரி கண்டினியூவா பவாச்சலதுரையோட ஸ்டோரிஸ், இப்படி சில விஷயங்களை கண்டினியூவா சிலருக்கு சில விஷயம் பிடிக்கும் இல்லையா, அப்படி எனக்கு பிடிச்ச சில விஷயங்களை கேட்டுட்டு இருப்பேன். அப்படி கேட்கும்போது ராட்டையோடைய லைக் தம்ப்நெயில் கிராஸ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மறக்காம ஒரு 10 நிமிஷமாச்சு கேட்டுருவேன். அது 40 நிமிஷமா இருக்கும், 30 செகண்டா இருக்கும், 30 நிமிஷமா இருக்கும், 20 நிமிஷமா இருக்கும். அதுல என்னால முடிஞ்ச அளவுக்கு ஒரு டைம் கொடுத்து கேட்டுருவேன். ஏன்னா இன்னைக்கு என்ன நாட்டு நடப்பை பத்தி பேசுறாங்க, இவங்களுடைய ஒப்பீனியன் தான் எல்லாருக்குமான ஒரு ஒப்பீனியனா இருக்குமா, இவங்களத ஏன் யாரும் கேட்க மாட்டாங்க, எழுத்தாளர்கள் ஏன் கேட்க மாட்டாங்க, சூழல் சார்ந்தவங்க ஏன் கேட்க மாட்டாங்க, ஏன்னா இவங்க உட்கார்ந்த இடத்துல எல்லாத்தையும் எப்படி கேதர் பண்றாங்கன்ற விஷயம் எனக்கு உள்ளார ஓடிட்டே இருக்கும். இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு, இவங்க எங்க படிப்பாங்க, இதெல்லாம் எங்க தெரிஞ்சுப்பாங்க, இவங்கள்ட்ட கேட்டாலே நம்ம ஒரு பெரிய கான்டென்ட் ரைட்டரா மாறிடலாமே அப்படின்னு யோசிப்பேன். கான்டென்ட் ரைட்டிங்ல என்ன டவுட் இருக்குன்னா, இப்ப எல்னினோ பத்தி கூட நடுவில் ஒரு 2-3 தமிழ்ல எனக்கு வந்து போச்சு. நோட்டிபிகேஷன் வச்சிருந்தேன், நோட்டிபிகேஷன் வந்துருச்சு. ஓகே, எல்னினோ பத்தி யாராவது டவுட் கேட்டாங்கன்னா நம்ம இவங்கள்ட்ட போய் கேட்டுட்டு அப்புறம் இவங்க அவங்களுக்கான டீட்டெயில் கொடுத்துடலாம் அப்படின்னு இருக்கும். எனக்கு பொறுத்த வரைக்கும் ரொம்ப மிகைப்படுத்தி சொல்றேன்னு தெரியல, பட் சில விஷயங்களை நான் கேதர் பண்ணிக்கணும் அப்படின்னா ஒரு என்சைக்ளோபீடியா மாதிரி நான் ராட்டையை பாக்குறேன் சில நேரங்கள்ல. ரொம்ப யதார்த்தமா, ரொம்ப ரொம்ப நம்ம நம்ம ஊர்ல நம்ம கூடவே தோல்ல கை போட்டு இப்படிதானா தம்பி இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு பேசக்கூடிய நபர்கள் தான் 2 பேரும். அதாவது ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சது இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, 2 பேருமே அப்படிதான். ஒண்ணுக்கு ஒண்ணு சலிச்சவங்க இல்லவே இல்லை. கண்டென்ட் கொடுக்கறதா இருக்கட்டும், அதை தாண்டி மக்களுக்கான விஷயங்களை சொல்றதா இருக்கட்டும். என்னுடைய ஃபீட்பேக்னு பாத்தீங்கன்னா, இன்னும் இப்போ முதல் நாள்ல இருந்த குழந்தை கொஞ்சம் தத்தி தவறி நடக்கும். இன்னைக்கு அந்த குழந்தை நல்லா வேகமா ஓடும், அத்லெட்டிக்கா இருக்கும். நான் இன்னைக்கு ராட்டையே 3வது வருஷத்துல அத்லெட்டிக்கா தான் நான் பாக்குறேன். அது ஒரு தனி திறமை வாய்ந்த ஒரு மாஸ் மீடியமா நான் பாக்குறேன். ராட்டை வந்து இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு சூழலுக்கு ஒரு மாஸ் மீடியமா வளர்ந்துகிட்டு இருக்கு, இன்னும் வளரும். அதுக்கு ஒரு எண்டே இல்லை அப்படிங்கிற மாதிரி வளர்ந்துட்டே இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும் அப்படின்னா, மாசனாவும் ராம் சாருமே இந்த விஷயத்த என்னைக்குமே கையில விட்டுறக்கூடாது, இந்த விஷயத்த இன்னும் இன்னும் கடத்தணும், இது ஒரு பெரிய மாஸ் மீடியமா வளரணும், அதுக்கான முயற்சியை கையில எடுப்பாங்க அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா நாட் ஓன்லி ஸ்பாட்டிஃபை, அதை தாண்டி வெளியில நீங்க கமர்ஷியலா பண்றீங்க, கமர்ஷியல் இல்லாம பண்றீங்க அப்படின்னாலும் இந்த நாட்டை மூலயமா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இளம் தலைமுறைக்கும், ஜென்சின்னு சொல்லக்கூடிய இளம் தலைமுறைக்கும் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய விஷயங்களை இன்னும் இலகுவா கொடுக்கணும் அப்படின்னா நிறைய இளம் தலைமுறையினர் கிட்ட இருந்து ஒரு விஷயங்களை அவங்களை இன்டர்வியூ பண்ணி, இல்ல எக்ஸ்பர்ட்ஸை இன்டர்வியூ பண்ணி அவங்கள இன்டர்வியூக்கான ஸ்பெஷல் எபிசோட்ஸ் ஆனா சொன்ன மாதிரி ஒரு மந்த்லி ஒன்ஸோ ட்வைஸோ ஒரு ஒரு ஸ்பெஷல் எபிசோட் மாதிரி அந்த எபிசோட் பண்றீங்கன்னா ஸ்பெஷல் எபிசோட்ஸ் நிறைய பேருக்கான ஒரு விஷயங்களை போய் கொண்டு சேர்க்கும். இப்ப என்ன சொல்லிட்டு இருந்தாங்க, கார் கொடுத்துருக்காங்க சட்டசபையில, எல்லா எம்எல்ஏக்கும் கார் கொடுக்குறாங்க, டேப் கொடுக்க கூட வாய்ப்பு இருக்கு. டேப் ஆல்ரெடி லேப்டாப் எல்லாம் கொடுத்துருக்காங்க, அந்த ஆஃபீஸ்ல எம்எல்ஏ ஆஃபீஸ்ல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். கார் ஏன் கொடுக்குறாங்க, அந்த கார் எல்லாருக்குமே தேவையா, 2 கோடி 3 கோடி வச்சிருக்கக்கூடிய அபிடவிட்ல காமிச்ச அவங்களெல்லாம் கார் தேவையா, அந்த மாதிரி விஷயங்களை சாமானியனுக்கான மக்களை அண்ணன் டே டு டே லைஃப்ல எடுத்து பேசும்போது ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்துல பார்க்கக்கூடிய எண்ணம் மக்களுக்கு எல்லாருக்கும் கிடைக்கும். அந்த விஷயத்த கொண்டு போய் சேர்க்கறதுக்கு உங்களோட உழைப்பு கடைசி வரைக்கும் தேவை. அண்ட் லாஸ்ட் ஒன் பாயிண்டா என்ன சொல்லணும் அப்படின்னா, ஒரு 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 விஷயமும் கொண்டு போய் கொடுக்குறீங்க, சேர்க்குறீங்க, அந்த விஷயம் கொண்டு போய் மக்கள்கிட்டயும் சேருது, ஒரு 25-40% சேருது அப்படின்னா இன்னும் ஒரு 80%, 90%, 100% கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அளவுக்கான முயற்சிகளை நீங்க எடுக்கணும். இது வந்து ஒரு மாஸ் மீடியமா நான் எதிர்பார்க்கிறேன். இன்னும் நீங்க வீடியோல விஷுவல்ஸா வரணும், விஷுவல்ல நீங்க டிபேட் பண்றதை நாங்க பார்க்கணும். ஸோ அதுக்கான முயற்சியை நீங்க எடுப்பீங்க அப்படின்னு நம்புறேன். மிகப்பெரிய வாழ்த்துக்கள். நன்றியும் அன்பும். மிக்க நன்றி சத்யராஜ். நீங்கள் ரொம்ப யதார்த்தமா வார்த்தையில் அம்மா பிடிக்கிற கை கொழுக்கட்டையில் இருக்கிற ரேகை மாதிரி அப்படின்னு சொன்னீங்க. அதான் ரொம்ப இதுவும் பண்ணிக்கக்கூடாது, ரொம்ப மிகைப்படுத்தவோ எதையும் குறைச்சி பேசவோ கூடாது, உள்ளதை உள்ளபடி பேசணும் அப்படிங்கிறதுக்காக தொடங்கினது தான். அதனால தான் நிறைய நேரங்களில் இது வரைக்கும் நமக்கு கண்டென்ட்டில் எடிட் பண்ணதே கிடையாது. சவுண்டில் தான் அது சில நேரங்கள் தேவைப்பட்டிருக்கேன், ஏன்னா வெளியில் இருந்திருக்கும் அது இதுன்னு. கண்டென்ட்டில் இது வரைக்கும் நம்ம வெட்டி ஒட்டி எதையுமே பண்ணுறதுக்கான தேவை இருந்ததில்லை. அது 40 நிமிஷம் பேசினாலும், 1 மணி நேரம் பேசினாலும், 10 நிமிஷம் பேசியிருந்தாலும் தொடர்ச்சியாக அப்படி தான் செஞ்சுருக்கோம். ஆனால் நீங்கள் சொன்ன வகையில் விஷுவலாக பண்ணுறதுக்கான முயற்சி 1-2 முறை எடுத்தோம். நாங்கள் தொடர்ச்சியாக பயணத்தில் இருக்கிறதுனால எங்களால் அந்த ஒரு
ஒரு ஸ்டுடியோ செட்டப்புக்குள்ளே வர முடியல. பட் ஏதோ ஒரு குறைஞ்ச அளவுலையாவது இதை வந்து விஷுவலாக கொண்டு வரணுன்ற நோக்கம் எங்களுக்கும் இருக்குது. வருங்காலங்களில் செய்கிறோம். அடுத்ததாக ஹம், டேவிட் அவங்க ஏன்னா தொடர்ச்சியாக அவங்க ம், ஒரு 10 வருஷத்துக்கு மேலாகவே நண்பராக இருந்தாலும் இந்த ராட்டை தொடங்கின காலத்திலிருந்து இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுல மிக முக்கியமான நபராக இருக்கிறவங்க. ஏன்னா அச்சு ஊடகத்துக்குள்ளே நாங்கள் நுழைஞ்சு ஒரு வருஷம் முடிஞ்சிருக்கு. ம். ஒரு தனி நபர் அச்சு ஊடகத்தை அதிகமாக மன்னிக்கணுண்ணே. எனக்கு அலுவலகம் நேரம் ஆயிடுச்சு. நீங்க கண்டினியூ பண்ணுங்கண்ணே. ஆமாம். தேங்க்யூ நன்றி ராம் சார். சத்யராஜ். நன்றி சத்யா. தேங்க்யூ வெரி மச். ரொம்ப நன்றி. எங்கள் 3 பேரை விட நான், ராம், திலீப்பை விட அதிகமாக நாங்கள் இந்த அச்சு ஊடகத்தை தூக்கி சுற்றினதை விட அவர் டேவிடுக்கு அதிக பங்கு உண்டு இந்த புத்தகங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்ததில். பப்பாக இருக்கும் பொழுதே அதை நிறைய காப்பீஸ் ஆர்டர் பண்ணுவார். பிரிண்ட்டுக்கு வந்த பிறகும் அப்படி தான். எல்லா வகையிலையும் ராட்டையை கொஞ்சம் முன்னுகர்த்துறதுல மிக முக்கியமான நபராக இருக்கிறதால அவருடைய கருத்துக்களையும் கேட்கணும்னு விரும்புகிறோம். டேவிட் வணக்கண்ணா. பாஸ்கி வணக்கம். ராமண்ணா வணக்கம். திலீப்புக்கும் வணக்கம். ராட்டை ஒன்று நீங்கள் சொன்னீங்க, ஆரம்ப காலத்திலிருந்து தொடர்ச்சியாகன்னு. அப்படி இல்லை, ஆரம்பத்தில் ஒரு 3-4 எபிசோட் நான் கேட்கல. சரி, இது ஏதோ ஒன்று அப்படின்றது தான். ஏதோ ஒரு குறிப்பிட்ட டாபிக் நமக்கு தேவை அப்படின்னு வரும்போது சரி அதில் பார்ப்போமே அப்படின்றது ஒரு 4ஆவதுன்னு நினைக்கிறேன். 4ஆவதுலேருந்து தொடர்ந்து அந்த இதுதான். அப்போ அது தொடர்ச்சியாக பார்க்கும்போது வந்து மிக சிறப்பான ஒரு இதுவாக போகுது. பெரும்பாலும் வந்து இந்த மாதிரி 2 பேரும் பேசிக்கிறதுல வந்து உள்ளது எனக்கு ஒரு பெரிய உடன்பாடு இருக்காது. எனக்கு தினமலர்ல வந்து இந்த 2 பேரு உள்ள வாரமலர்ல போட்டு அது இந்த மாதிரி 2 பேரும் பேசிக்கிறாங்கன்றதே ஒரு மாதிரியான வெறுப்போடையே இருக்கும். இது வந்து அப்படி இல்லாமலும் வந்து நின்று நமக்கு காது கொடுத்து கேட்கணும் அப்படிங்கிற ஒரு இது இருக்கும். ஏன்னா சமகாலத்துல உள்ள சிக்கல்கள், அதில் வரலாறு, அதுக்கான தீர்வு என்ன அப்படின்னு அலசி ஆராயறதா இருக்கிறதுனால உண்டு. நான் நிறைய முறை வந்து இந்த டெக்னிக்கலிட்டியில வந்து தான் பாஸ்கரோட அதோட குறைகள் பகிர்ந்திருக்கேன். இன்னைக்கு பார்க்கும்போது நான் குறை சொன்னது எல்லாமே சரி செய்யப்பட்டு மிக உயரிய தரத்துக்கு நோக்கி வந்திருக்கு. நான் ஏற்கனவே சத்யா சொன்னது போலவே நான் சொல்றது இல்லை என்னன்னா, கொஞ்சம் விஷுவலா வந்தாக்கா இதுவா இருக்கும்னு. இப்ப இன்னொன்னு ரெஃபரன்ஸ் சொன்னீங்க, நீங்க பிரிண்ட் மீடியாவை நான் ஏதோ சுமந்து சென்றேன்னு. இல்ல, இந்த சுமை வந்து நீங்க எப்படி சுமக்கிறீங்கிறது எனக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். ஏன்னா இவ்வளவு தரவுகள் படிக்கணும், அந்த தரவுகளுக்கான சோர்ஸை எடுக்கணும், எடுக்கிறத வந்து ரிஃபைன் பண்ணணும், ஒன்னோட ஒன்று மெர்ஜ் பண்ணணும், சம்பந்தப்படுத்தி பேசணும். அப்ப இரு தரப்பினருக்குமே வந்து அது அதோட நாலேஜ் இருந்தாதான் முடியும். அப்போ வந்து 2 பேரும் சைமல்டேனியஸா வந்து யோசிக்கிறதும் சைமல்டேனியஸா இது பண்றதுனால தான் வந்து முடியுது. இத சுமக்கிறது அப்படிங்கிறது நீங்க தான் சுமக்கிறீங்க. அந்த 2 பேர் தான் சுமக்கிறீங்க. இன்னும் டெக்னிக்கலா திலீப் சுமக்கிறாரு. அப்ப 3 பேர் மேல தான் இருக்கு. என்னுடைய ஒரே இது என்னன்னாக்கா, இந்த சுமையில நம்ம ஏதாவது வாங்கிக்க முடியுமா? எப்படி அந்த சுமையை வாங்கிக்கிறது அப்படிங்கிறது. சுமக்கிறது அப்படிங்கிறதே வந்து இதை சுமந்து எடுத்துட்டு போய் எங்க கடத்துவது, அந்த இதுல தான் என்னுடைய கவனங்கள் இருக்கு. ஏன்னா அதோட தரம் இருக்கு. இன்னும் எவ்வளவு பேரை சென்றடைவது, அவர்களுக்கு பயன் அளிக்க வேண்டும், பலன் இருக்குன்னு. ஏன்னா நானே வந்து 3 எபிசோடு வரைக்கும் வந்து பலன் இருக்கிறதா தெரிஞ்சுக்கல. கண்டென்ட் ரொம்ப ரொம்ப சிறப்பானதா இருக்கு. அது இன்னும் இளைய தலைமுறையே, அதாவது இன்னைக்கு வந்து எல்லாமே இந்த வட்டம், அதுக்கான இன்னும் சரிவான நபர்கள் வெளியில இருக்காங்க. அவர்களை எப்படி சென்றடைவது, ரீச்சிங் தி அன்ரீச், அதை மட்டும் தான் நான் யோசனை பண்றேன். வாழ்த்துகள். இது தொடரணும்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா நற்செயல்கள் வந்து ரொம்ப நாளைக்கு தொடர்றதுங்கிறது வந்து யோசித்து தொடங்கப்பட்டவர்களோட எண்ணம் என்னவா இருக்குமோ அது நிறைவேறிடுச்சுன்னா அது இல்லாமல் போயிடும். அந்த மாதிரி இந்த ராட்டையோட நோக்கம் எவ்வளவு சீக்கிரமாக முடியுமா, சில 10 ஆண்டுகளா இருக்கட்டும், சில ஒரு நூற்றாண்டாகவும் இருக்கட்டும், அது நிறைவேறி இந்த ராட்டைக்கு பயன் இல்லாமல் போகணும் என்பதுதான் என்னோட வாழ்த்துகள். அதற்கு குறிக்கோள் சென்றடைவோம், எல்லாம் சேர்ந்து பயணிப்போம், ஒன்றோடு ஒன்றாக இருப்போம். நன்றி. மகிழ்ச்சி. பார்ப்போம் எப்படி இணைந்து வேலை செய்ய முடியும்னு பார்ப்போம். விஷுவலாக வர்றதுக்கான முயற்சிகளும் இனிமேல் எடுப்போம்.
வந்திருக்கு. நிறைய இளைஞர்கள் உள்ள வந்திருக்கிறாங்க. ஏன்னா பல தளத்தில் போடுறதுனால நமக்கு வந்து ஒரு முழு தரவா நம்ம எடுத்து அதெல்லாம் போட்டு இத்தனை வியூஸ் இருக்கு, இத்தனை 1000 பேர் பார்த்தாங்கன்னு சொல்றது இல்லை. ராட்டையை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு யூடியூப்பும் ஸ்பாட்டிஃபையும் தான் தெரியும். அது கூகுள் பாட்காஸ்ட்டில் இருக்கு, அப்புறம் பாக்கெட் காஸ்ட்டில் இருக்கு, நிறைய இடங்கள்ல இருக்கு. ஏன்னா பாக்கெட் காஸ்ட் வைக்கிறவங்களாம் சப்ஸ்கிரைப் மாடலில் வச்சுருப்பாங்க. அந்த பாக்கெட் காஸ்ட்டே பெய்டு வெர்ஷனு அதில் கேட்குறவங்களும் இருக்கிறாங்க. அதனால் எல்லா தளத்து மக்கள்கிட்டயே கொண்டு போய் தான் வச்சுருக்கிறோம். பார்ப்போம். இன்னும் விஷுவலாக வரும்பொழுது இது எப்படி இருக்கும்ன்றத பார்ப்போம். யோகராஜ், அண்ணா வணக்கம்ண்ணா. வணக்கம் யோகராஜ். நான் ஆரம்பிச்சிடலாமா? ம் இப்போ நான் இந்த புத்தக வெளியீட்டு விழாட பேசினது தான். கிட்டத்தட்ட நம்ம இந்த லாஸ்ட் 3 வருஷத்துல வந்த எபிசோடு எல்லாத்துலேயும் பின்னாடியும் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அந்த ஸ்ட்ரக்சர் தான் இதை வந்து இப்போ டேவிட் அண்ணா சொன்னதை வச்சு பார்க்கும்போது, அந்த முயற்சியில எப்படி பண்றாங்கன்னு பார்க்கும்போது அவங்க ஒரு ஸ்ட்ரக்சர் வச்சுக்கிறாங்க. முதல்ல ஒரு இன்ட்ரோடக்ஷன், அதுக்கப்புறம் அதோடைய லோக்கல் லெவல்ல என்ன இஷ்யூ, அப்புறம் நேஷனல் லெவல்ல என்ன இஷ்யூ, அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் லெவல்ல என்ன இஷ்யூ, இப்படின்னு ஒரு விஷயத்த ஒரு ஒரு மக்கள் எல்லாரும் இந்த மாதிரி யூஸ்வலா சொல்லும்போது ஒரு ஒரு அப்டிராக்டா ஒரு விஷயத்த சொல்லி கம்பேர் பண்ணி கான்ட்ராஸ்ட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்றது தான் இன்னைக்கு பெரும்பாலும் சூழலியல் சார்ந்து எழுதுறவங்களோ அரசியல் சார்ந்து எழுதுறவங்களோ செய்றாங்க. அதை வந்து அந்த அந்த போக்குல இல்லாம ஒரு பொறுமையா இதுனா என்ன, இந்த கான்செப்டை நாங்க ஏன் இப்ப பேசுறோம், அதுக்கப்புறம் அதோடைய லோக்கல் கன்டெக்ஸ்ட் என்ன, நேஷனல் கன்டெக்ஸ்ட் என்ன, இன்டர்நேஷனல் கன்டெக்ஸ்ட் என்ன, இதை சார்ந்து நடக்கிற ஆராய்ச்சி என்ன அப்படின்ட்டு இந்த இந்த ஸ்ட்ரக்சர்ல ஒரு பாட்காஸ்ட்டை கேட்கும்போது அது ஆப்வியஸா ஒரு லிசனர் என்ன பண்ணுதுன்னா அதை நோக்கி படிக்க வைக்குது, அதை நோக்கி ஃபர்தரா தேட வைக்குது. இப்போ எனக்கு மேபி இன்டர்நேஷனல் அந்த விஷயத்தை பத்தின கன்டெக்ஸ்ட் எனக்கு தேவையில்லாம இருக்கலாம், ஆனா என்னோட லோக்கல் கன்டெக்ஸ்ட் எனக்கு அது ரொம்ப அவசியமா இருக்கலாம். தனிப்பட்ட முறையில வேலை சார்ந்து இல்ல என்னோட இமிடியட் சரௌண்டிங்ஸை சார்ந்து நான் அதை பத்தி யோசிக்க வேண்டியதா இருந்தா எனக்கு அதுக்கான ஒரு இன்புட் இங்க இருந்து கிடைக்குது. ஸோ இதுதான் வந்து இதை நீங்க தொடர்ச்சியா செய்யறதுக்கான ஒரு அது ஒரு நீங்க ஒரு ஸ்ட்ரக்சரா வச்சிருக்கிறீங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதை நான் முதல்ல சொல்லணும். நெக்ஸ்ட் வந்து இதுல டெக்னிக்காலிட்டி சார்ந்து மற்ற விஷயம் சார்ந்து முன்னாடி பேசின 2 பேர் சொல்லிட்டாங்க. எனக்கு வந்து இதுல இருக்க இந்த இல்லுஸ்ட்ரேஷன், நீங்க ஒரு ஒரு எபிசோட் போடும்போது போடுற அந்த ஒரு சில இல்லுஸ்ட்ரேஷனுக்கு பின்னாடி ஒரு அதுக்கு ஒரு ஒரு எஃபர்ட் இருக்கும். அதுக்கு அதை சும்மா ஜஸ்ட் லைக் தட் போடுறதா இருக்காது. ஒரு டாபிக் சார்ந்து போடுறதா இல்லாம நிறைய எபிசோட் நான் இதை ஃபீட்பேக்கா சொல்லியிருக்கிறேன், கொடுத்துருக்கிறேன். அதுவுமே அந்த 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 விஷயங்கள் ஏன் நம்ம செய்றோம் அப்படின்றதுக்கான தெளிவு இருக்கனால உங்களால அது முடியுது. ஸோ அதுவுமே எனக்கு இந்த பாட்காஸ்ட் கொடுத்த ஒன் ஆஃப் தி லேர்னிங்ஸ் தான் நான் சொல்லணும். ஒருத்தவங்க வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமா தொடர்ச்சியா கன்சிஸ்டண்டா இந்த விஷயத்த செய்றாங்கன்னா அவங்களுக்கு இதை ஏன் செய்றோன்ற ஒரு கிளாரிட்டி இருக்கு. அதனால தான் அவங்களால இதை செய்ய முடியுது அப்படின்றத நான் நம்ப ஆரம்பிக்கிறேன். இல்லைன்னா இதை செய்ய முடியும், இதை வந்து நீங்க சொன்ன மாதிரி இதை ஒரு லைக்குக்காக இதை ஃபர்தரா நிறைய பேர்கிட்ட ரீச் கொண்டு போய் சேர்த்துட்டு அந்த மாதிரி ஈஸியா பண்ணிட முடியும் இன்னைக்கு. அது அது பெரிய விஷயமாவே இல்லை. ஆனா அதை பண்ணாம இதை இவ்வளவு கன்சிஸ்டண்டா பொறுமையா கொண்டு போய் அதை நெக்ஸ்ட் புத்தகமா அந்த மாதிரி கொண்டு போறதுக்கான காரணம் இது ஏன் செய்யறோன்ற ஒரு பெரிய கிளாரிட்டி இருக்கு இங்க ராட்டை டீம் கிட்ட. அதுதான் வந்து இந்த கண்டென்ட்டோடைய அவுட்புட் அவுட்புட்டுக்கும் உந்துதலா இருக்குதுன்றத நான் நம்புறேன். அது அது அதை வந்து லிசனருக்கு ஒரு லேர்னிங்ஸ். இந்த ஸ்ட்ரக்சரா இந்த கன்சிஸ்டண்டா இவங்க பண்ணும்போது இவங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கு. அந்த கிளாரிட்டி நமக்கு இல்லைன்றனால தான் நம்ம ஒரு விஷயத்த அந்த மாதிரி கன்சிஸ்டண்டா செய்ய முடியல. இப்ப நம்மளே ஏதோ ஒன்று எழுதணும்னு நினைக்கிறோம், இதை படிக்கிறோம், ஆனா எதை படிக்கணும், எந்த ஸ்ட்ரக்சர்ல படிக்கணும், எழுதணுன்றதுக்காக படிக்கணுமா, இல்ல படிச்சுட்டு அதுல இருந்து அப்டிராக்ட் எடுத்து சம்மரி எடுத்து எழுதணுமா, இப்படியே யோசிக்கிறோம். அந்த யோசனைக்கு ஒருத்தரை நிதானப்படுத்தி யோசிக்க வைக்கிறதுக்கு ராட்டையோடைய பாட்காஸ்ட் ஹெல்ப் பண்ணுது. பியாண்ட் அதோட கண்டென்ட் என்னதான் இருந்தாலும் அதுக்கு பின்னாடி இருக்க இந்த விஷயங்கள் ஸ்ட்ரக்சர் கான்செப்ட் இதெல்லாம் வந்து யோசிக்க வைக்குது. அந்த பர்சனுடைய பர்சனல் லைஃப்ல அவங்களுடைய ப்ரொஃபஷனல் லைஃப்ல ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதுதான் என் கருத்தா சொல்லணும் அப்படின்னு நான் சொன்னேன். மிக்க நன்றி. பார்ப்போம் தொடர்ச்சியாக. இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி ஆரம்பத்தில் இப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணல. ஆரம்பத்தில் ஒவ்வொரு எபிசோட்லையும் அந்த ஸ்ட்ரக்சர் வச்சுருப்போம். ஒரு எபிசோடு எப்படி தொடங்கி எப்படி முடிக்கணும் அப்படி இருந்திருக்கும். போக போக தான் சீசனை ஸ்ட்ரக்சர் பண்ணோம். இப்போ வந்து என்ன தேவையோ அதை பேசிடுறோம். அது ஸ்ட்ரக்சராக மாறிடுது. 3 வடிவமே இருக்குது பாட்காஸ்ட்டுக்குள்ளே. அது என்னோட கவனிப்பு. இப்போ நம்ம என்ன தான் பேசினாலும்
கவனிச்சு நேரில் பேசுகிறோம். அதெல்லாம் ஆரம்ப காலகட்டத்தில் ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்தது. அப்புறம் இடையில ஒரு மாதிரி வடிவம் வச்சிருந்தோம் பாட்காஸ்ட்டுக்கு. இப்போ வந்து நம்ம ஒரு விஷயத்த பேசுறோம். அதுக்கு ஒரு ஒரு நியூஸ் மீடியா மாரி ஒரு ஸ்ட்ரக்சர் அதுவா எடுத்துக்குது. நெறைய நேரங்கள்ல இப்ப பாட்காஸ்ட் பேசுறத விட எனக்கு வந்து ப்ரிப்பரேஷனுக்கு பேசுறது ரொம்ப இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். அதுக்கு முன்னாடி சில நாள், நாள் கணக்குல பேசியிருக்கோம். சில நாள் திடீர்னு அப்படியே ரேண்டமா எடுத்து ஒரு அனல் பறக்கும் விவாதம் மாரி எடுத்து அப்படியே பேச ஆரம்பிச்சிருப்போம். ஆ அந்த ப்ரிப்பரேஷன் வந்து இன்னும் அந்த இது மாரி நம்ம என்ன சொல்றது? அ பிஹைண்ட் த ஷூட் மாரிலாம் போடுறாங்கல்ல, பிடிஎஸ் மாரி. அந்த மாதிரிலாம் பார்த்தாக்கா, அது இன்னும் சுவாரஸ்யமானதா இருக்கும். இங்க ரெக்கார்ட் பட்டன அமுக்குனதுமே ஒரு ஒரு சின்ன மாற்றம் வரதான் செய்யுது. அதையும் நம்ம ஒத்துக்க வேண்டியிருக்கு. ஏன்னா, அந்த ரெக்கார்டுக்கு முன்னாடி பேசுறது, இன்னும் உண்மைக்கும், அந்த ரியாலிட்டிக்கும் ரொம்ப பக்கத்துல இருந்து பேசுற மாதிரி இருக்கும். இதுக்கு வரும்பொழுது கொஞ்சம் அது ஒரு 1% மேலும் அது குறையிறத நான் கவனிக்கிறேன். பட் அதுவும் இல்லாம பண்ணணுன்றது தான் நோக்கம். அ மூவருக்கும் நன்றி. இப்போ திலீப் ஏன்னா இது அ ஒரு ஆகஸ்ட்ல ஃபோன் காலா தொடங்கி போட்டோம். முதல் இத பாட்காஸ்ட் அசைன் பண்ணும்போதே ஆர்எஸ்எஸ் ஃபீட்லாம் வச்சு டெக்னிக்கலா அசைன் பண்ணும்போதுலேருந்தே கூட இருக்காப்புல. பேர் வச்சதுலேருந்தே. அ அவருக்கு ஒரு அப்சர்வேஷன் இருக்கும். ஏன்னா, நிறைய நேரங்கள்ல நான் ஒரு டெம்போல பேசிட்டு இருப்பேன். ஒரு லவுட்ல இருப்பேன். ராம் வந்து ஒரு டெம்போல, ஒரு லவுட்னஸ்ல இருப்பாரு. 2 பேருக்கும் கிராஃபே பொருந்தாது. ஆடியோ கிராஃபே பொருந்தாது ஆரம்பத்துலலாம். ஒண்ணு அவரு சத்தமா பேசிட்டு இருப்பாரு. நான் வந்து ரொம்ப இதுவா இருக்கும். இரைச்சல் நெறைய ஏன்னா நெறைய அவுட்டோர்ல தான் பேசியிருக்கோம் ஆரம்பத்துல. உட்காந்து பேசினதே கம்மி தான். நெறைய நடந்தும், இல்ல எங்கெங்கேயோ பேசினது தான். அந்த காலத்துலருந்து இப்ப கொஞ்சம் அவருக்கு எடிட் பண்றது ஈஸியா இருக்கும். என்னோட நம்பிக்கை. அதனால இந்த திலீப்போடைய அனுபவம், இன்னும் என்ன செய்யலாம்? அப்படிங்கிறதையும் பகிர்ந்துட்டா நல்லாயிருக்கும். வணக்கம். வணக்கம். நான் எனக்கு ராட்டை 3 வருஷமா நான் பார்க்கறதெல்லாம் நம்ம எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கோங்கிறத தான் என்னால பார்க்க முடியுது. அதான் நீங்க சொன்ன மாதிரி முன்னாடி வந்து ஆடியோ கிராஃபு, ஆடியோ டெக்னிக்கலா ஆடியோல இருக்கிற அந்த இரைச்சல், ஆடியோ குவாலிட்டி இதுலேருந்து இம்ப்ரூவ் ஆகி இன்னைக்கு நம்ம வந்து இன்னைக்கு எனக்கு வேலை கம்மி தான். ஏன்னா கரெக்டாக ஓரளவுக்கு நம்ம அது செட் ஆயிடுச்சு. நம்ம ஓரளவுக்கு ஸ்ட்ரீம்லைன் பண்ணதுனால இன்னைக்கு கொஞ்சம் வேலை கம்மியாகும். ஆரம்பத்துல இருந்த அளவுக்கு ஆரம்பத்துல நாங்க வந்து ஆஹ், சும்மா லேப்டாப்ல ரெக்கார்ட் பண்றதோ போன்ல ரெக்கார்ட் பண்றதோ அதுல இருக்கிற பேக்ரவுண்ட் நாய்ஸா இருக்கட்டும், அதை ஃபில்டர் பண்றது, இதுல இருந்து நான் நிறைய கத்துக்கிட்டேன் எடிட்டிங் எப்படி பண்ணுங்கிறது. ஓகேங்களா? ஸோ எனக்கு வந்து பேக்ரவுண்ட்ல எனக்கு நிறைய கத்துக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தது ராட்டையில ஒரு பெரிய பங்கு இருக்கு. ஏன்னா நான் ப்ரொஃபஷனலா எடிட்டிங் கத்துக்காத ஒரு ஆளு, சொந்த முயற்சியில கொஞ்சம் கொஞ்சமா கத்துக்கிட்டு வந்தா. ஸோ அதனால எனக்கு இது வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துரு. ஆடியோ ஃபில்டர்ஸ் எப்படி யூஸ் பண்ணும், ஆடியோ ஃபில்டரிங் எப்படி கண்ட்ரோல் பண்ணுங்கிறலாம் இப்போ அதுக்கான அவசியங்கள் பெருசா வர்றதில்லை. ஏன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி டெக்னிக்கலாகவும் சரி, வாய்ஸ் கண்ட்ரோல்லையும் சரி நிறைய சரி பண்ணிட்டு நம்ம இப்போ வந்துட்டோம். ஸோ எனக்கு அது அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இப்போ நம்ம கடந்த ஒரு 3 வருஷம் முன்னாடி எப்படி இருக்கோங்கிறது இப்போ யோசிச்சு பார்க்கும்போது அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷன் வந்து பயங்கரமா இருக்கு, நல்லா இருக்கு. ஸோ இவங்க சொன்ன அடுத்தது விஷுவலா வரும்போது இதை விட நம்ம பெட்டரா பண்ண முடியுன்ற நம்பிக்கை இருக்கு. விஷுவலாவோ இல்லை அடுத்த கட்டம் என்ன பண்ணாலும். அதே மாதிரி இப்ப நிறைய பேசுறோம், நிறைய ரெக்கார்ட் பண்றோம், வார வாரம் பாட்காஸ்ட் போடுறோங்கிறதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அந்த 3 வருஷத்தோட டாக்குமெண்டேஷன், அதாவது உங்ககிட்ட எல்லாம் இருக்கான்னு தெரியாது, இந்த மொத்த மீடியா ஃபைல்ஸும் என்கிட்ட தான் இருக்கு. ஸோ அதை பார்க்கும்போது உருவாக்கி வச்சிருக்கோங்கிறது தான் எனக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பெருமையா இருக்கு. ஸோ லிட்டரலா பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 200 சீசன், அதாவது 200 எபிசோடு, 40 சீசன் கிட்ட இருக்கும். நம்ம ஒரு தனியா ஒரு லைப்ரரிக்கான ஒரு ஃபைல்ஸ் வச்சிருக்கோம். அதாவது நீங்க ஃபோல்டரா போட்டீங்கன்னா தனியா ஒரு லைப்ரரியா வைக்கலாம். இப்போ புக்ஸுக்கெல்லாம் எப்படி ஒரு லைப்ரரி இருக்கோ அந்த மாதிரி ஆடியோ லைப்ரரிக்கு நம்ம கிட்ட அவ்வளோ பெரிய ஒரு வேர்ல்ட் இன்டர்நேஷனல் கண்டென்ட்னு சொல்ற அளவுக்கு நம்ம அவ்வளோ பேசியிருக்கோம். ஸோ கரண்ட் அஃபேர் சப்ஜெக்டா இருக்கட்டும், இல்லை சஸ்டைனபிள் ரிலேட்டடான ஒரு சப்ஜெக்டா இருக்கட்டும், எல்லா சப்ஜெக்ட்லையுமே வந்து அவ்வளோ டீட்டெயில்டா அவ்வளோ நிறைய பேசியிருக்கோம். நம்ம எப்போதும் டிஸ்கஸ் பண்றதுதான் டியூரேஷன் ஆஃப் ஒவ்வொரு
எபிசோட டியூரேஷன் 40 நிமிஷத்துக்கு மேல போகுது, 50 நிமிஷத்துக்கு மேல போன எபிசோட்லாம் இருக்கு, ஒரு மணி நேரம் பேசின எபிசோட்லாம் இருக்கு. ஓகே, அதை நம்ம நிறைய ஃபில்டரும் பண்ணியிருக்கோம். ஸோ லாங்கா இருக்கும்போது நம்ம யோசிப்போம், லாங்கா பேசுறோமே. பட் ஆனா இப்போ யோசிச்சு பார்க்கும்போது அதுக்கு வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒவ்வொரு சப்ஜெக்டை பத்தியும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 5 மணி நேரம் பேசியிருக்கோம். சிமிலரா 4 to 5 மணி நேரம் ஒரு சப்ஜெக்ட்ல பேசியிருக்கோம். அது ஒரு பெரிய ஒரு பேட்டர்னா பாக்குறேன். என்ன சின்ன சின்னதா பேசுறாங்க, இதுல இருந்து கட் பண்ணி சின்ன சின்னதா பேசுறது வேற. பட் ஆனா ஒரே ஒரு இடத்துல லைப்ரரியா ஒரு 5 மணி நேரம் ஒரு டாபிக்கை பத்தி பேசுறதுக்கான ஒரு ஸ்பேஸ் இருக்கு, அதை ரெஃபரன்ஸ்க்கான ஒரு ஸ்பேஸ் இருக்குன்னு நினைக்கும் போது அது ஒரு லிட்டரலா நம்ம ஏதோ பெருசா பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீலிங் எனக்கு. ஸோ ஃப்ரண்ட் எண்ட்ல நான் நிறைய வேலை பண்ணதில்லை, பேக் எண்ட்ல எனக்கு அது ஒரு பெரிய ஃபீலிங் இருக்கு. ஸோ இது இன்னும் நிறைய கொண்டு போகணும். நம்ம ரொம்ப நாளா பேசிக்கிட்டு இருக்கிறது தான் விஷுவல் கான்டெக்ட், விஷுவல்ல கொண்டு போகணும், அதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி எடுத்துட்டு போகணுங்கிறதெல்லாம் பண்ணியிருக்கோம். அப்பப்போ நடுவில் 1-2 எபிசோட், ஸ்பெஷல் எபிசோட் விஷுவல்லாம் ட்ரை பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம டிஎம் கிருஷ்ணா அவர்களை வச்சு பண்ண இன்டர்வியூவா இருக்கட்டும், இதெல்லாம் விஷுவலா ட்ரை பண்ணியிருக்கோம். பட் அதுக்கான சிச்சுவேஷன்ஸ் அமையும் போது அதையும் பண்ணுவோம். அதுக்கும் காத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கான டெக்னிக்கலான ஃபீடுக்கும் நாங்கள் கொஞ்சம் ரெடியாக தான் இருக்கோம். ஸோ அதையும் பார்க்கணும். ஏன்னா 3 பேர் 3 டைரக்ஷன்ல இருந்து வேலை செய்யறதுங்கிறது ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் தான். பட் ஆனால் இது 3 வருஷமா வந்து ஒரு அளவுக்கு கொண்டு போயிட்டோம். ஏன்னா பாஸ்கரண்ணா திருவண்ணாமலையில இருப்பாரு, ராமண்ணா எந்த ஊர்ல இருப்பாருன்னே தெரியாது. மாத்தி தான் 2 பேருமே நாடோடிகள் மாதிரி சுத்திக்கிட்டு இருப்பாங்க. நான் ஒரு இடத்துல உட்காந்துருப்பேன், நானும் எந்த ஊர்ல இருப்பேன் தெரியாது, சுத்திக்கிட்டே இருப்போம். 3 பேரும் ஏதோ ஒரு வகையில ரெக்கார்டாக ஒரு கன்சிஸ்டண்டா அதை வந்து வெள்ளிக்கிழமை சாயங்காலம் 6 மணிக்குள்ள எப்படியாவது அப்லோட் ஆயிடும்ங்கிற ஒரு நம்பிக்கையில 3 பேர் பண்ணிட்டு இருப்போம் மாத்தி. ஸோ இது வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணி இது விஷுவல்னு வரும்போது அது எல்லாரும் ஒரே இடத்துல இருக்க வேண்டிய ஒரு அவசியம் இருக்கு. அதுக்கான சூழல் அமையும் போது அதையும் பண்ணணுங்கிறது, எல்லா எபிசோடு இல்லைனாலும் அட்லீஸ்ட் ஒரு கொஞ்சம் ஸ்பெஷல் டாபிக்ஸ் எடுத்தோ, ஸ்பெஷல் எபிசோட்ஸ் எடுத்தோ, இல்லை ஸ்பெஷல் கெஸ்ட் கூப்பிட்டோ அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும்ன்றது எல்லாரும் போல எனக்கு இருக்கிற ஒரு டு டூ லிஸ்ட்ல இருக்கிற ஒரு ஐட்டம் தான். அதையும் பண்ணுவோம். மற்றபடி வந்து அதுதான் எனக்கு இந்த வளர்ச்சிங்கிறது ஓகே. அதுக்கப்புறமா அதுலேயே நம்ம புக்குக்கு வந்தோம். பப்ளிஷிங்ல வரும்போதும் சரி, பப்ளிஷிங்குமே நான் அப்படிதான் பார்க்குறேன். ஒரு ரெஃபரன்ஸ் புக்லெட்டாவோ இல்லை ஒரு லைப்ரரியில இருக்கிற ரெஃபரன்ஸ் புக்லெட்டாவோ நம்ம ஒன்று கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இது வரைக்கும் படித்தவங்க, இது வரைக்கும் அதை பற்றி ஃபீட்பேக் கொடுத்தவங்க எல்லாரும் சொல்றது அதுதான். ஸோ நம்ம வந்து ஃபிக்ஷனாவோ இல்லை அதை இன்ட்ரெஸ்டிங்காக வந்து கதைகளத்துக்குள்ள கொண்டு போய் பேசுகிற மாதிரியோ இல்லாமல் அதை ஒரு டெக்ஸ்ட் ஃபார்மேட்லேயோ அது ஒரு இன்ஃபர்மேட்டிவ் ஃபார்மேட்ல கொண்டு போறதுங்கிறது அதுக்கான ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. அந்த ஆடியன்ஸோட இம்பாக்ட் பெருசா இருக்கு. அவங்க அதை பத்தி பேசுறதுக்கான ஸ்கோப்ஸ் பெருசா இருக்கு. இப்ப நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம், அந்த இன்ஃபர்மேஷனை பத்தி அவங்க இன்னொரு 4 இடத்துல டிஸ்கஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அதுலயும் வந்து நம்ம அது இன்னும் கொஞ்சம் நிறைய இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம கொஞ்சம் அங்கேயும் விஷுவலா கொஞ்சம் பண்ண வேண்டியிருக்கு. அடுத்து வர வெளியீடுகள்ல வந்து இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாகவும் நிறைய வர மாதிரி பார்ப்போம். மற்றபடி இந்த வளர்ச்சி ஆக்சுவலி இவ்வளோ பெரிய ஒரு 3 வருஷத்தோட பயணத்துல ஏதோ ஒரு பங்கா இருக்குன்றதுல எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு. ஆமாம், மகிழ்ச்சி. பார்ப்போம். இன்னொரு 7-8 நிமிஷம் இருக்கு. நானும் ராமன் கொஞ்சம் பேசணும். ராமண்ணா நீங்கள் சொல்லுங்கள். ஏன்னா ரொம்ப விளையாட்டாக ஒரு நாள் பேசி ஒரு ஃபோன் காலில் தொடங்கினது தான். இன்னைக்கு அவர் சொல்கிற மாதிரி, திலீப் சொன்ன மாதிரி நானும் யோசிச்சிருக்கேன். ஏன்னா ராட்டையோடைய க்ளவுடும் சரி, என்னுடைய க்ளவுட்லேயும் சரி, அதிகப்படியான தொகுக்கப்பட்ட ஒரு ஆர்கனைஸ்டு கண்டென்ட்னா இதுதான். மற்றதெல்லாம் தம்மாவுக்கு பண்ணியிருப்பனா இருக்கும். அது ஒரு ரொம்ப குறைச்சலான இதுதான். ஆனால் நிறைய நாட்கள் அது நகர்ந்துருக்கு. அது ராட்டையுடைய க்ளவுடும் சரி, என்னுடைய க்ளவுட்லேயும் ஒரு ஆர்கனைஸ்டு லைப்ரரி அப்படியே எடுத்து அப்படியே யூஸ் பண்ணலாம். டைட்டில் வைஸில், சாப்டர் வைஸில்,
இல்லை கண்டென்ட் வைஸில் கூட ஃபில்டர் பண்ணுறது அவ்வளோ ஈஸி. அது மாதிரி இருக்குது. ஒரு டிஜிட்டல் ஆடியோ லைப்ரரிக்கான இடத்த நோக்கி நகர்ந்துருக்குன்றது தெரியுது. ஏன்னா 200 எபிசோடுங்கிறது அவர் சொன்ன மாதிரி பார்த்தா ஒவ்வொரு விஷயத்துக்கும் 4 மணி நேரம் 5 மணி நேரம் அதில் கண்டென்ட் இருக்குது. பெரும்பாலும் ஒரு இன்ட்ராகேஷன் மாதிரி கூட நம்ம தொடங்கலை. ஒருத்தர் கேள்வி கேட்டு அதை ட்ரிகர் பண்ணி இன்னைக்கு இருக்கிற டெக்னாலஜி மாதிரி ஹூக்கு அது இதுங்கிறாங்களா, அது மாதிரிலாம் எதுவும் இல்லாமல் ஒரு உரையாடல் தான் அது. ஒரு 2 பேர் உரையாடுறத யாரோ 3வது நபர் பதிவு பண்ணுற மாதிரி தான் நம்ம தொடங்கி பண்ணியிருக்கோம். அதனால் உங்களோட அனுபவம், ஏற்பட்டிருக்கிற மாற்றம், இன்னும் என்ன செய்யலான்ற கனவு எல்லாத்தையும் பேசணும்னா இன்னும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எனக்கு உண்மையில சொல்லணும்னா இது இன்னி வரைக்கும் கொஞ்சம் மலைப்பா தான் இருக்கு. ஏன்னா நான் வந்து பாட்காஸ்ட்டை பத்தி கேள்விப்பட்டேன், நிறைய அதை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியாலாம் முன்னாடி இருந்துச்சே தவிர அது எப்படி பண்ணணும் என்ன ஏது டெக்னிக்கலாக எனக்கு சுத்தமாக தெரியவும் இல்லை. நான் அதுக்கான முயற்சியும் எடுக்கலை உண்மையை சொல்லணும்னா. அது பாஸ்கர் தான் ஒரு முறை ஒன்றுமே கிடையாது, நாம தான் அடிக்கடி ஃபோனில் பேசுகிறோம், பேசுறதே அப்படியே ரெக்கார்ட் பண்ணி போட்டால் தான் பாட்காஸ்ட்னு சொல்லும்போது கூட நான் நம்பல. அதை அவர் முதல் தடவை பண்ணி போடும்போது தான் வந்து ஓ இவ்வளோதானா அப்படின்னு. ஆனால் அந்த இது இவ்வளோதானான்றதுலேயே பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அது வந்து ரொம்ப எப்பவும் பேசுகிற மாதிரி பேசினா போகிறோம்னு. ஏன்னா எப்பவும் பேசும்போது ஃபோனில் நிறைய திடீர்னு கேப் இருக்கும், யோசிச்சுட்டு இருப்போம். பல நேரங்கள் ஏதோ ஒன்று சுவாரஸ்யமாக கேட்டுகிட்டே இருப்பேன், அதுலேருந்து வேற எங்கேயோ சிந்தனை போயிடும், பேச மாட்டேன் கொஞ்ச நேரம். இதுக்கு இடையில ஒரு முறை தூங்க கூட தூங்கியிருக்கேன். இவர் பேசிட்டு நான் பாட்டுக்கு ஏதோ இவர் ஏதோ சொல்லிட்டே இருக்கிறாரு, நான் கேட்டுட்டே இருந்தேன். முதல் நாள் எங்கேயோ முழுக்க பயணம் பண்ணிட்டு வந்தது, பயங்கர டயர்டு, தூங்கி போயிட்டேன். அவர் நிறுத்திட்டு அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் எல்லாம் நிறுத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் அஹ், என்னை எழுப்பி அதுக்கப்புறம் தான் திரும்பி நான் பேசினது. ஸோ அது மாதிரி அந்த இனிஷியல் பீரியட்ல வந்து நான் நிறைய கற்றுக்க வேண்டி இருந்துச்சு. அஹ், நம்ம ரெகுலர் ஃபோன் கால் மாதிரி கிடையாது இது அப்படின்னு எனக்கு வந்து ரியலைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வாய்ஸ் ஐசோலேஷன் பாஸ்கர் ஒரு ஃபீச்சர் ஒன்று என் ஃபோன்லேயே ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னு கற்றுக் கொடுத்தாரு. அவர் சொல்கிற வரைக்கும் அப்படி ஒரு ஃபீச்சர் இருக்குன்னு கூட தெரியாது. அதற்கப்புறம் தான் இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதிலிருந்து கொஞ்சம் மாறுபட்டு முடிஞ்ச அளவுக்கு இதற்கான ஃபில்டர் எல்லாம் வச்சு கொஞ்சம் பேசுறதே கொஞ்சம் ஒழுங்கா பேசணும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சது. எல்லாரும் சொல்ற மாதிரி தொழில்நுட்ப ரீதியில நம்ம நிச்சயமா கொஞ்சம் முன்னேறிட்டோம்னு. அதோட முக்கியம் எனக்கு தெரிஞ்ச என்னன்னா சரியா 40 நிமிஷத்துல முடிச்சிருக்கோம் பல நேரங்கள்ல. அது தொடர்ந்து அந்த ப்ராக்டிஸ் பண்றதுனாலயோ என்னமோ தெரியல, எங்களும் அறியாம அந்த ஒரு பாடி கிளாக் மாதிரி ஆயிருச்சு. பேச ஆரம்பிச்சான்னா அந்த 41 நிமிஷம் பெரும்பாலும் நான் ரெக்கார்ட் பண்றதே அந்த டைம் தான் இருக்கும். இப்பெல்லாம் நிறைய ரெக்கார்ட் பண்ணி கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாம அந்த எனிவேர் பிட்வீன் 38ல இருந்து 45 வரைக்கும் அதுக்குள்ள அடங்கிடும் மோஸ்ட்லி. சில நேரங்கள் தான் அதை தாண்டி போயிருக்கும்னு நினைக்கிறேன். சமீபத்து எபிசோட் எல்லாம் பார்க்கும்போது எனக்கு அதுதான் தோணுது. ஸோ அந்த மென்டலி எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணணும் அப்படின்றதும் வந்து ஒரு டிசிப்ளினாக வந்து கொஞ்சம் அட்லீஸ்ட் நான் பெட்டர் ஆயிட்டேன்னு நான் சொல்லலாம். ஏன்னா முன்னாடி இருந்ததை விட நான் நிச்சயமா அதில் கொஞ்சம் பெட்டராக இருக்கிறேன். இதற்காக வந்து நம்ம மெனக்கடுறதுன்றது வந்து ரொம்ப அதிகம். பாஸ்கர் சொன்ன மாதிரி நாங்கள் இதுக்கு முன்னாடி ப்ரிப்பரேஷன் பேசுறது சில நேரங்களில் வந்து ஒரு நாள் முழுக்க ஒரு 2 மணி நேரம் பேசியிருப்போம். பேசிட்டு சரி நாளைக்கு ரெக்கார்ட் பண்ணலாம், இன்னைக்கு ரொம்ப நேரம் பேசிட்டோன்னு நிறுத்திடுவோம். வீட்டில் கூட கேட்பாங்க, இவ்வளோ நேரம் பேசி நீ ரெக்கார்ட் பண்ணலையா இன்னொன்று? இல்லை இன்னைக்கு நாங்கள் ரெக்கார்டிங்கே பண்ணலை, ப்ரிப்பரேஷன் தான் 2 மணி நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு. ஏன்னா சில நேரங்களில் விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து பேசினா தான் வந்து சுருக்கமாக ஒரு விஷயத்தை எங்களால் பேச முடியும். அந்த ஒரு டாப்பிக்கை பற்றி பேசுறதுக்கு நாங்கள் 10 டாபிக் பேசியிருப்போம். அந்த 10 டாபிக் பேசினா தான் அந்த ஒரு டாப்பிக்கில் என்ன பேசணுன்றது கிறிஸ்டலைஸ் ஆகும் பல நேரங்களில். ஒவ்வொரு எபிசோடுக்கும் முன்னாடியும் நிச்சயமாக அந்த எபிசோட் 40 நிமிஷம்னா ஒரு 80 நிமிஷம் நாங்கள் வந்து அந்த எபிசோடுக்கான கண்டென்ட்டை பேசியிருக்கிறோம், டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்.
சில சமயம் ரிசர்ச் இன்னும் கொஞ்சம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ரிசர்ச் பண்ணிட்டதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். சில சமயம் வந்து பேசும்போதே வந்து சில ரிசர்ச் பண்ணியிருக்கோம். சிலது வந்து எனிவே நம்ம தொடர்ந்து அதில் வேலை பண்ணிட்டே இருக்கோம் அப்படின்றதுனால நமக்கு பெரும்பாலும் தரவுகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக தெரியுன்றதுனால பெருசாக ரிசர்ச்சே பண்ண அவசியம் இல்லாமல் நேரடியாக போய் முதல் தடவை பேசும்போதே ரெக்கார்ட் பட்டனை அமுத்திட்டு பேசின எபிசோடும் இருக்கு. அது வந்து சில நேரங்களில் தான் பண்ணுவோம், எல்லா நேரம் பண்ணதில்லை. அது ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும்போது சில முறை பண்ணிடுவோம். இது 2 பேருக்கும் ரொம்ப பரிச்சயமான விஷயம் அப்படின்னா. ஸோ ஸ்கிரிப்டே இல்லாமல் ரெக்கார்ட் பண்ணது சிலது உண்டு. இன்ஃபேக்ட் இந்த வருஷம் தான் வந்து இந்த பிகினிங் ஆஃப் த இயர் அந்த ராட்டை டைரின்னு ஒன்று நாங்களே போட்டதுனால ஒவ்வொரு எபிசோட்லையும் என்ன டிஸ்கஸ் பண்ணுறோன்றதெல்லாம் நான் குறித்து வைக்க ஆரம்பிச்சிருக்கேன். இதுக்கு முன்னாடி பாஸ்கர் குறித்து வச்சிருப்பாரு எல்லாத்தையும். நான் வந்து அப்பப்போ எதிலையான கையில் இருக்கிற பேப்பர் வச்சு அப்பப்போ இருக்கிற நோட் புக்கில் போட்டுருவேன். இந்த வருஷம் தொடர்ச்சியாக முதல் எபிசோட்ல இருந்து துவங்கி இப்போ வரைக்கும் ராட்டை டைரின்னு ஒரு டைரி வச்சிருக்கிறேன். அதனால வந்து அதில் தனியாக எழுதிட்டு இருக்கிறேன். அது இந்த வருஷம் தான் அந்த டிசிப்ளின் எனக்கு வந்திருக்குது. ஸோ ஒட்டுமொத்தமாக எனக்கு பொறுத்த வரைக்கும் இட் இஸ் பீன் டிசிப்ளின், அவ்வளோதான். தொடர்ந்து ஒரு கட்டுரை மாதத்துக்கு ஒரு முறை எழுதுறதோ, தொடர்ந்து வாரத்துக்கு ஒரு முறை பேசுறதோ, அதில் ஃபோக்கஸ்டாக பேசுறதோ அப்படின்றது ஒரு விதத்தில் நம்மளை வாழ்க்கையில் நாம் வந்து நம்மளை நாமளே டிசிப்ளின் ஆக்கிக்கிறது தான். அந்த விதத்தில் வந்து வாழ்க்கையின் ஒரு அங்கத்தை நம்ம டிசிப்ளின் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அது மற்ற இடங்களுக்கும் நிச்சயமாக நம்மளுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இது மாதிரி ஒரு சப்ஜெக்டை பற்றி மாத்திரம் பேசுறது அப்படின்றது அவுட்புட் இதனால என்ன வந்திருக்கு, எவ்வளோ பேர் மேலே இது தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு, அதனால அவங்களுக்கு வந்து என்ன பயன் கிடைச்சிருக்கு அப்படின்றது ரெண்டாவது. பெரும்பாலும் நம்மளுக்கே அந்த சப்ஜெக்டை புரிஞ்சுக்கிறதுக்காக தான் பேசுகிறோம். நாங்கள் 2 பேரும் பேசுறது எங்களுக்கு வந்து இதில் வந்து இன்னும் கொஞ்சம் இது வந்து இன்னும் பேசினா நல்லா இருக்கும், பேசும்போது நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் புரிதல் வருது அப்படின்றதுக்காக தான் பேசுகிறோம். அடுத்தவங்க இதனால பயனடைகிறாங்கன்றது போனஸ் தான். அது நிறைய விதத்தில் தெரியுது, பேசும்போது தெரியுது. சில பேர் வந்து ஃபீட்பேக் கொடுக்கும்போது தெரியுது. அன்னைக்கு சத்யா அது மாதிரி பேசும்போது ரொம்ப தெளிவாக அன்னைக்கு பேசும்போது சொன்னார் கூட. முதல்ல பேசும்போது நான் வந்து 15 நிமிஷம் 20 நிமிஷத்துக்கு மேலே கேட்க மாட்டேன், இப்போ வந்து முழுசாக கேட்கணும்னு தோணுது. பாதி பேசிட்டு இருக்கும்போது இப்போ டக்குன்னு என்னால் கட் பண்ண முடியல, ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கும் புதுசாக கண்டென்ட் கொடுக்குறீங்க நீங்கள் அப்படின்னு. இன்னொன்று மற்றொரு பெரிய ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணக்கூடிய நிறுவனத்தில் இருக்கிற ஒருத்தர் சொன்னார், சார் நாங்கள்லாம் கண்டென்ட்டுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம், நீங்கள் சர்வசாதாரணமாக இவ்வளோ அடிச்சிருக்கீங்க. நான் வந்து அவர் இடையில ஆரம்பித்து நான் பின்னோக்கி போயின்னு இருக்கேன், உங்களுக்கு ஒவ்வொரு எபிசோடாக கேட்டுட்டு இருக்கேன் அப்படின்னாரு. அவர் வந்து ஒரு மிகப்பெரிய அந்த யூடியூப் கண்டென்ட் கிரியேஷனுக்கான ஒரு சேனலுடைய பிரபலமான யூடியூப் சேனலுடைய கண்டென்ட் ஹெட்டாக இருக்கார். அவர் என்கிட்ட பேசும்போது சொன்னார், அவர் எனக்கு ஃபோன் பண்ணி இதுக்காக பிரத்யேகமாக கூப்பிட்டு உட்காந்து ஒரு ஒரு சந்திப்பு வேற போட்டோம் அவரோட. அது மாதிரி நிறைய பேருக்கு இதனால பயனடைகிறாங்க அப்படின்றது போது சந்தோஷமா இருக்கு. இது விஷுவலாக எடுத்துட்டு போகணும் பண்ணணும் அப்படின்னும் போது அது எப்படி பண்ண போறோம்னு எனக்கு தெரியல. ஏன்னா அது இன்னும் டெக்னிக்கலாக நான் இன்னும் அப்கிரேட் பண்ண வேண்டி இருக்குமோ அப்படின்னு தோணுது எனக்கு. பட் பார்க்கலாம், நிறைய பேர் அந்த ஃபீட்பேக் முன்னமே கொடுத்துருக்குறாங்க. நாங்களும் ஒரு 2-3 முறை முயற்சி பண்ணோம். பட் அதற்கான பொருட்செலவோ, அதற்கான வசதிகளோ, அதற்கான நேரமோ, ரெண்டாவது இதுக்காக நாங்கள் வந்து இப்போ நாங்கள் 2 பேரும் வெவ்வேறு ஊர்களில் வெவ்வேறு நிலையில் இருக்கும்போது பேசும்போது காலையில் ஒரு டீயை குடிச்சிட்டு 6 மணிக்கு ரெக்கார்ட் பண்ணுறோம் 2 பேரும். நாங்கள் 2 பேரும் ப்ரெசன்டபுளாக வேற இருக்கணும் விஷுவலா. அதுவே எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குமோன்னு கூட எனக்கு தோணுது. எனவே இதுதான் நான் இன்னைக்கு சொல்ல விரும்புகிறது. முடிஞ்சா இன்னைக்கு சாயங்காலம் போல் எங்கேயான சந்திக்கலாம். நான் இவர்கிட்ட கேட்டுக்க, இதுக்காக ஸ்பெஷல் டிஷர்ட்டை தானே போட முடியுமான்னு கேட்டுக்கிறேன். ஸோ நேயர்கள் யாருக்கான வேணும்னா கூட நம்ம அது ஒரு மொமெண்டோவாக கூட மக்களுக்கு தொடர்ந்து கேட்குற நேயர்களுக்கு நம்ம அது ஒரு மொமெண்டோவாக கூட கொடுக்கலாம். அது என்ன விலையாகும் என்னன்னு திலீப் கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்குவோம். ஸ்பெஷல் 3 வருஷம் நிறைவு பெற்றதை வந்து கொண்டாடும் விதத்தில் ஒரு தேநீருக்கோ ஒரு காஃபிக்கோ சந்திக்கலாம்னு நான் காலையில் சொன்னேன். இதோட நான் நிறைவு பண்ணிக்கிறேன். பாஸ்கர்.
ஆமாம். எனக்கு வந்து நிறைய கேட்குற கேள்வி என்னன்னா, நிறைய நீங்கள் இதனால் என்ன பயன் அப்படின்னு கேட்பாங்க. எனக்கு இது வரைக்கும் இது 40 வயசு முடிஞ்சிருச்சு. எனக்கு பயன் சார்ந்து எந்த யோசனையும் வந்ததா நினைப்பே இல்லை. இதனால என்ன பயன்? அதாவது இந்த ரப்பர் பந்தில் சொல்லுவான்ல, உங்களுக்கு ஏன் கிரிக்கெட் இவ்வளோ பிடிச்சிருக்கு? பிடிச்சிருக்கு அதான் காரணம், அதுக்கு எதுக்கு காரணம்பாவன். அது மாதிரி செய்கிற வேலை பிடிச்சிருந்தா செய்ய போகிறோம். பிடிக்கல அப்படின்னா அதை யார் என்ன சொன்னாலும் அதை பற்றி யோசிக்காம அப்படியே கழட்டி விட்டு அடுத்த வேலைக்கு போயிருக்கிறோம். அப்படியான ஒரு ஆள் தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு லென்த்தி பீரியட்னா என்னுடைய இதில் வந்து இது ஒரு 3 வருஷம் இது வரைக்கும் எந்த வேலையும் தொடர்ச்சியாக நான் செஞ்சதில்லை. அது ஒரு என்ன சொல்கிறது, என்னோட நேச்சருக்கே அது ஒரு புது எவல்யூஷன் தான். மற்றபடி பயன் கூட நீங்கள் சொன்ன மாதிரி நம்ம கற்றுக்குறோங்கிறது, அடுத்தவங்க இதில் கற்றுப்பாங்கிறது, இதெல்லாம் தாண்டி செய்யணும்னு தோணுது. அப்போ அதுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்குன்னு நம்புகிறோம், அவ்வளோதான். அது பயன் நமக்கு நேரடியாக எல்லா பயனையும் நேரடியாக அனுபவிச்சுட்டு போகணுன்ற அவசியமும் இல்லை. ஏன்னா நம்ம ஒவ்வொரு முறை நமக்குன்னு ஒரு ஃபிலாசபி ஸ்டாண்ட் எடுக்கிறோம்ல, எதையுமே ப்ராக்மேட்டிக்லேருந்து தொடங்கக்கூடாது, கன்சிஸ்டன்சின்ற ஒரு ஃபுலிஷ்னஸ்குள்ளே மாட்டிக்கூடாதுன்னு நிறைய காந்தியன் பிரின்சிபல் உள்வாங்கி வச்சுருக்கோம், பௌத்தத்தை உள்வாங்கி வச்சுருக்கோம். அதற்கு பிறகும் நம்ம வந்து மெயின் ஸ்ட்ரீமில் இருக்கக்கூடிய இந்த ஃபார்முலேஷனுக்குள்ளே போயிடக்கூடாது. தெரியாமல் கிடையாது, இதனோட டெக்னிக்காலிட்டியோ அல்லது அதனுடைய கெஜெட்ஸோ சாஃப்ட்வேர்ஸோ தெரியாமல் கிடையாது. அதெல்லாம் மீறி ஒரு விஷயம் நிற்கணும் அப்படிங்கிறது இருக்கு. அதாவது இது எதுக்கான மாடலாக வச்சிருக்குன்னா, நாளைக்கு ஒருத்தவங்க தொடங்குறாங்க இதே மாதிரி ஒரு பாட்காஸ்ட். ஏன்னா நான் சொல்லி நிறைய பேர் பாட்காஸ்ட் தொடங்கி நல்லா போயிட்டு இருக்கிறாங்க, புத்தகம் சார்ந்தெல்லாம். திருவண்ணாமலையில் கூட ஒரு பெண் வந்து எப்படி இதை செய்யறதுன்னு கேட்டாங்க. இது எவ்வளோ சிம்பிள்னு சொல்லி நம்மளோட டெக்னிக்கலி இப்போ ஸ்ட்ராங்காக பண்ணுறாங்க. அவங்க ஒரு மொபைல் வச்சுக்கிட்டு புத்தகம் சார்ந்த அறிமுகங்களை பண்ணுறாங்க, கணின்னு. அப்போ அவங்களுக்கு வந்து அப்போ பெரிய பொருட்செலவு இல்லாமே மக்கள்கிட்ட ஒரு நல்ல விஷயத்தை கொண்டு போய் சேர்க்க முடியும் அப்படிங்கிறதுக்கும் நம்ம ஒரு பாடமாக தான் இருக்கிறோம். அதில் மாற்று கருத்தே கிடையாது. பெரிய ஸ்டுடியோவோ, லைட்டிங்ஸோ, கேமராவோ, டெக்னீஷியன்ஸோ, வீடியோ எடிட்டிங்கோ அது இது எதுவுமே இல்லாமல் விஷயம் இருக்குது, கேட்குறாங்க. இன்னும் இப்போ தான் விஷுவல் மீடியா மேலே நமக்கு இவ்வளோ கவனம் செலுத்துகிறோம். இன்னும் கொஞ்ச நாளில் விஷுவல் மீடியா இவ்வளோ கவனம் செலுத்தாதுங்கிறதும் தெரியும், அதனுடைய எவல்யூஷனும் தெரியும். ஆடியோ வந்து ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு நகரும். ஏன்னா நாம் ரொம்ப கம்மியாக பேசுகிறோம். நான் வந்து ஸ்டான்ஃபோர்ட் யூனிவர்சிட்டி ப்ரொஃபஸருங்க அவங்கெல்லாம் பண்ணுற பாட்காஸ்ட்லாம் கேட்குறேன். அவங்களாம் 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் பாட்காஸ்ட் பண்ணுறாங்க. அது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஏன்னா விஷுவல்னா ஒரு மனிதன் நாங்கள் உட்கார வச்சிருது இல்லையா. இப்போ நிறைய நமக்கு வந்து ஹோம் மேக்கர்ஸ் வந்து பெண்கள் நமக்கு வந்து ஆடியன்ஸாக இருக்கிறாங்க. அவங்க சொல்றது என்னன்னா, இப்போ ஒரு காலகட்டத்தில் எப்படி எஸ்பிபி குரல் வந்து கிச்சனில் துணையாக இருக்குமோ, அந்த மாதிரி பாட்காஸ்ட்டை பக்கத்தில் 2 முறை 3 முறை கேட்குறேன்லாம் சொல்கிறாங்க. அப்போ நமக்கு ஆச்சரியமா இருக்கு. அவங்க அத ஒரு பக்கத்துல ஆடியோவ ப்ளே பண்ணி வச்சுட்டு, YouTubeலயும் சரி, Spotifyலயும் அவங்க வேலைய செஞ்சுனே கேட்டுக்கிறாங்க, உள்ள போயிடுது. ஆனா விஷுவலா நம்ம பண்ணோம்னா உட்காந்து, அவங்க அதுக்கு ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம் தனியா ஸ்பெண்ட் பண்ணணும். அப்ப அது காணாம போயிரும். அதனால விஷுவல் மேல கவனம் செலுத்துறோம், இல்லன்னு சொல்ல வரல. குறிப்பிட்ட திலீப் சொன்ன மாரி ஸ்பெஷல் எபிசோட்ஸ் பண்ணலாம். அவுட்டோர் ஷூட் ஏதாவது பண்ணும்போது, அந்த மாதிரி ஆளுமைகள கூப்பிடும்போது பண்ணலாமா இருக்கும். எதிர்காலம் என்பது வந்து ஆடியோ வந்து மிக முக்கியமான இதுவா இருக்கும். இன்னும் பயணங்கள்ல ஆடியோ கூட கேட்கறதில்ல. டிரான்ஸ்கிரைப் தான் பார்க்குறாங்கன்ட்டு தான் நம்ம இன்னைக்கு இன்ஸ்டாகிராமே வந்து மியூட் பண்ணிட்டு விஷுவல பார்த்துட்டு டெக்ஸ்ட்ட படிக்கிற மனநிலை வந்திருக்கு. இதெல்லாமே டெக்னிக்கலாவும் கவனிக்காம இல்ல. அந்த டெக்னிக்கலோட ஓட்டத்துக்கு பின்னாடியே நம்ம ஓட வேணான்றத ஒரு கொள்கை முடிவு மாரியே நான் வச்சிருக்கேன். எனக்கு எல்லா விஷயத்திலுமே என்னுடைய தனிப்பட்ட வாழ்விலும் அல்லது இது மாதிரி ஆட்டையிலும் சரி, அல்லது தம்மா வகுப்புகள்லையும் சரி, டெக்னிக்கல் என்பது வந்து நாம தூக்கின்னு போற விஷயமா தான் இருக்கணுமே தவிர, அது நம்மள தூக்கின்னு போற விஷயமா இருக்கக்கூடாது. அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருக்கிறேன். ஆனா, செழுமைப்படுத்த வேண்டிய விஷயங்கள நிச்சயப்படுத்துவோம். சில விஷயங்கள லீஸ் பாதரிங்கா கடந்து போறதையும் செய்யணும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நீங்க சொல்லுங்க. இதுல நான் ஒரே ஒரு விஷயம் ஆட் பண்ணணும்னு நினைச்சேன். ம். அதாவது நம்ம இது பப்ளிகேஷன் ரொம்ப முக்கியமான விஷயம் இதுல. ம். ஒரு வளர்ச்சின்னு பார்த்தோம்னா, ஏன்னா இடையில நம்ம மேல ஒரு குற்றச்சாட்டு இருந்தது. தொடர்ந்து கேட்குறவங்க வந்து, நீங்க பெரும்பாலும் பிரச்சனைகளை பத்தி பேசுறீங்க, அதுக்கான தீர்வுகளை நீங்க பேச மாட்டேன்றீங்க.
ஒண்ணு எல்லா விஷயத்துக்கும் நம்மகிட்ட தீர்வு இருக்குன்னு நம்ம என்னைக்கும் சொன்னது கிடையாது. அந்த அளவுக்கு நமக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்ச விஷயமும் கிடையாது. பிரச்சனைகளை ஏன் பேசுறோம்னா, பிரச்சனைகள் நம்மளை சுத்தி இருக்குது. சில விஷயங்களை நம்ம வந்து சாதாரண மக்கள் தெரிஞ்சுக்காம இருக்காங்களே அப்படின்றதுனால சில விஷயங்களை பேசுறோம். அதனால இந்த பிரிண்ட்னு வரும்போது தீர்வுகளை நோக்கி அப்படின்னு தான் ஆரம்பிச்சது. தீர்வுகளை நோக்கி போகணுன்றதுனால சின்ன சின்ன புத்தகங்களா தீர்வுகளை நோக்கி பண்ணணும்னு தான் பண்ண ஆரம்பிச்சோம். அஹ் அதுல நிறைய பாசிட்டிவ் ஃபீட்பேக் கிடைச்சிருக்கு. நிறைய பேர் வந்து விரும்பி படிக்கிறாங்க. சமீபத்துல பாண்டிச்சேரி போனப்போ நம்ம நண்பர் தினேஷோட கடையில நம்ம புத்தகங்கள் இருந்துச்சு. என்னோட ஐஐடியில இருந்து ஒரு பேராசிரியர் வந்திருந்தாரு. அவரு உங்களோட புத்தகங்களான்னாரு. ஆமா, எங்களோட ராட்டை மீடியால இருந்து வர்ற புத்தகம்னு எல்லா புத்தகமும் காசு கொடுத்து வாங்கிட்டாரு உடனே. வாங்கிட்டு அங்கிருந்து 2 பேரும் கொஞ்ச தூரம் பயணிச்சுட்டு இருந்தோம். எடுத்து படிக்க ஆரம்பிச்சவர் திருப்பி கீழே வைக்கவே இல்லை. இந்த டீக்ரோத் புத்தகம் படிக்க ஆரம்பிச்சாரு. அவர் சொன்னார், அந்த முதல் வாசகம் நீங்க எழுதி இருக்கிறதுலயே எனக்கு வந்து பயங்கர அட்ராக்டிவா இருந்துச்சு. அது படிச்ச உடனே எனக்கு வந்து கீழே வைக்கவே தோணல அந்த புத்தகத்தை. தொடர்ந்து வாசிச்சுட்டு இருக்கிறேன். நான் ஊருக்கு போறதுக்குள்ள நான் படிச்சு முடிச்சிருவேன் அப்படின்னாரு. இது ரொம்ப ஈஸியா இருக்கு படிக்கிறதுக்கு. ஒரு பயணத்துல படிச்சிடலாம் போல இருக்குது அப்படின்னாரு. ஸோ அது மாதிரி அந்த பிரிண்ட்ல வந்து நம்ம வந்து தீர்வுகளை நோக்கி என்ன செய்யணும்ன்றது, அதுல வந்து நிறைய பேர் ரேடிக்கலான விஷயங்களை எழுத தயங்குறாங்க. எல்லாமே வந்து இப்போ இருக்கக்கூடிய அகடமிஷியன்ஸ் எல்லாமே இன்கிரிமெண்டல் தான் பேசுறாங்க. இருக்கிறதுல என்ன பேண்டேட் சொல்யூஷன் கொடுக்க முடியும்ன்றது தான் அகடமிஷியன் எழுதிட்டு இருக்கிறாங்க. நாம வந்து இருக்கிறதே வந்து தவறுன்னா அது ஏன் இருக்கணும் அப்படின்ற அளவுக்கு கூட நம்ம கேள்வி கேட்கிற அளவுக்கு நம்ம பதிவுகளை எழுதி இருக்கிறோம் நம்ம எழுத்துக்கள்ல. அதற்கு கிடைக்கிற வரவேற்பு ரொம்பவே நல்லா இருக்கு அப்படின்றது தான் நான் பார்க்கிற அளவுல பல பேர்கிட்ட எனக்கு கிடைச்ச ஃபீட்பேக். அதனால அது வந்து மிகப்பெரிய ராட்டையில இருந்து உருவான ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சின்னு தான் நான் பார்க்கிறேன். அதுதான், அது சொல்ல மறந்துட்டேன். அதனால அது சொல்ல விருப்பப்பட்டேன். வேற எதுவும் இல்லை. ஆமாம், பார்ப்போம். திடீர்னு ஒரு காலை பொழுதுல இருந்து ஒரு 4-5 பேராக சேர்ந்து பேசணும். எல்லாமே திடீர் திடீர் முடிவு தான். இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒப்புக்கிட்டு வந்த டேவிட், யோகா, சத்யராஜ் எல்லாருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி. ஸ்பெஷல் எபிசோடில் எங்கள் அனுபவத்தை தான் ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த 3 வருடங்களாக நாங்கள் என்ன மாதிரி பயணம் பண்ணியிருக்கோன்றதை ஷேர் பண்ணியிருக்கோம். இந்த அடுத்த சீசன் அடுத்த வெள்ளிக்கிழமை உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, சந்திப்போம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி. நன்றிண்ணா.